போட்டு போஸ்ட் ப்ரோ டவுன்லோடிங் விண்டோஸ் லெவலில் போய்ட்டு சர்ச் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்திருந்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. இன்னும் ஓகே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டேன். ஜாயின் டு கம்யூனிட்டின்னு இருக்கும். அதை வந்து டவுன்லோட் கொடுங்க. அது வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. அந்த மேலே இருக்கிறது அது சும்மா ஆடு தான். இப்போ இன்ஸ்டால் ஆகும். மேலே பாருங்கள், இன்ஸ்டால் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் ஆகிடுச்சி. ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கேட்கும். அதில் வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா 32 பிட்ஸு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. அது வந்து படித்து பார்த்துட்டு அக்ரிமெண்ட்டை அதுக்கு டிக் கொடுக்குறேங்க. அக்செப்டேட்னு கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு அப்படி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதெல்லாம் எதுவும் மாற்ற தேவையில்ல. அதுவும் நெக்ஸ்ட்டே கொடுங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் ஆகும். இப்போ தான் லோடேஷன் ஆகிட்டு இருக்கும். இந்த நெட்டு மட்டும் ஆன்லேயே வச்சுருங்க. இன்ஸ்டால் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகுது. இது வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷன் தான். சாஃப்ட்வேரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்டு ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டு தேவைக்கூடாது. ஃபினிஷிங் குடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்க. அங்கே வந்துருச்சு பாருங்க. அதான் இதுதான். சரிங்க, நான் காட்டுறேன். அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் அந்த இப்போ ஒயிட்டு அந்த நான் கிளிக் பண்ணுறேன்ல கிளாசிஃபிக்ஸ் பிராச் க்ளோஸ் ஷேடிங் அது கிளிக் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லோட் ஆகும் ஃபோட்டோஷாப். இதுக்கு வந்து நெட்டு தேவையில்லை. நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. நெட்டை ஆஃப் பண்ணிட்டா ஃபோட்டோஷாப் கரெக்டாக வந்துடும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் என்னன்னு கொடுத்தீங்கன்னா நியூவாக கிரியேட் ஆகிரும். இல்லை ஃபைலில் போயிட்டு கூட கொடுக்கலாம். லோட் ஆகுது இருங்க. பிக்சர்ஸ் இங்கே டவுன்லோட் நெட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நெட்டு எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் கண்ட்ரோலில் போய்ட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் எடிட் பண்ணணுமோ அவங்க போய் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்போது ஏதோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே வந்துடும். எடிட்டிங் ஆப்ஷனில் பார்க்குறது இது ஃபோட்டோஷாப் மாதிரியே இருக்கும். ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.